தாய் மகள் இருவரும் ஒரே ஆணின் மீது மோகம். தாலி கட்டிய புருஷனை காதலனுடன் சேர்ந்து குடிப்படையை ஏவி போட்டு தள்ளிய மனைவி. மேகாலயா ஹனிமூன் சம்பவம் போன்று அரங்கேறிய சம்பவம். கணவன் இருக்கும் போதே காதலனுடன் ஒரே மாதத்தில் 2000 முறை போன் கால். தெலுங்கானா மாநிலம் ஜோகுலாம்பா கட்வால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 32 வயதாகும் தேஜஸ்வர். இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்தார். இவருக்கும் ஆந்திர மாநிலம் கர்னூலைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவருக்கும் மே 18ஆம் தேதி இருவிட்டார் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்த மறுநாளே ஐஸ்வர்யா தேஜஸ்வருடன் பேசுவதை தவிர்த்து வந்துள்ளார். மேலும் ஐஸ்வர்யா அடிக்கடி செல்போனில் யாரிடமோ ரகசியமாக பேசி வந்துள்ளார். இது தொடர்பாக மனைவியை அழைத்து தேஜேஸ்வர் கடுமையாக கண்டித்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி தேஜேஸ்வர் வேலைக்கு சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பதற்றமடைந்த குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. இது குறித்து தேஜேஸ்வரின் சகோதரர் கட்வால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் பண்டியம் அருகே உள்ள சோலிமெட்டா என்ற இடத்தில் இளைஞரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அது போலீசார் விசாரணையில் தேஜேஸ்வர் உடல் என்பது உறுதியானது. பின்னர் இந்த வழக்கை வழக்காக மாற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக தேஜேஸ்வர் மனைவியிடம் விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனையடுத்து ஐஸ்வர்யா அவரது தாயார் சுஜாதா ஆகியோரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல் வெளியானது. ஐஸ்வர்யாவின் தாய் சுஜாதா கர்னூலில் உள்ள ஒரு வங்கியில் தூய்மை பணியாளராக வேலை செய்கிறார். அதே வங்கியில் பணிபுரியும் ஊழியருடன் சுஜாதாவிற்கு தகாத உறவு இருந்துள்ளது. அந்த ஊழியருடன் ஐஸ்வர்யாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டது. திருமணத்திற்கு பின்பும் ஐஸ்வர்யா வங்கி ஊழியருடன் தொடர்ந்து பேசி வந்துள்ளார். இதை தேஜேஸ்வர் கண்டித்ததால் அவரை செய்ய ஐஸ்வர்யா வங்கி ஊழியருடன் சேர்ந்து திட்டமிட்டுள்ளார். அதன்படி வங்கி ஊழியர் படையினருக்கு பணம் கொடுத்து தேஜேஸ்வரை கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் ஐஸ்வர்யா மற்றும் உடந்தையாக இருந்த அவரது தாயாரையும் கைது செய்தனர். தலைமறைவான வங்கி ஊழியர் மற்றும் படையினரையும் போலீசார் தேடி வருகின்றனர்.